Taste the Daily. ஆங்கில புத்தாண்டையொட்டி அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமியை திருவள்ளூர் வடக்கு மாவட்ட நிர்வாகிகள் சந்தித்து வாழ்த்து கூறி ஆசி பெற்றனர். சென்னை பசுமை வழி சாலை இல்லத்தில் புரட்சித் தமிழர் எடப்பாடி கே பழனிசாமியை பொன்னேரி கும்மிடிப்பூண்டி தொகுதி பொறுப்பாளர்கள், மாவட்ட செயலாளர் சிறுனியம் பலராமன் தலைமையிலான தொகுதி பொறுப்பாளர்கள் சந்தித்து பூங்கொத்து கொடுத்து புத்தாண்டு வாழ்த்து தெரிவித்து ஆசி பெற்றனர். கரூரில் வீரபாண்டிய கட்டபொம்மன் பிறந்தநாளை முன்னிட்டு அவரது திருவுருவ சிலைக்கு அதிமுக சார்பில் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தப்பட்டது. வீரபாண்டிய கட்டபொம்மன் பிறந்தநாளை முன்னிட்டு பல்வேறு தரப்பினரும் கரூர் திருச்சி தேசிய நெடுஞ்சாலையில் தோரணக்கல் பட்டியில் உள்ள அவரது திருவுருவ சிலைக்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினர். அதிமுக சார்பில் முன்னாள் அமைச்சர்கள் MR விஜயபாஸ்கர், சின்னசாமி ஆகியோர் கழக நிர்வாகிகள் மற்றும் தொண்டர்களுடன் சென்று வீரபாண்டிய கட்டபொம்மனின் முழு உருவ சிலைக்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினர். சுதந்திர போராட்ட வீரர் வீரபாண்டிய கட்டபொம்மனின் 266வது பிறந்த நாளை ஒட்டி தூத்துக்குடி மாவட்டம் கயத்தாரில் வீரபாண்டிய கட்டபொம்மனின் மணிமண்டபத்தில் உள்ள அவரது திருவுருவ சிலைக்கு முன்னாள் அமைச்சர் கடம்பூர் ராஜு மாலை அணிவித்து மரியாதை செய்தார். இந்நிகழ்வில் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர்கள் மோகன், சின்னப்பன், கலைப்பிரிவு மாவட்ட செயலாளர் நவநீத கிருஷ்ணன், கலைப்பிரிவு மாவட்ட இணை செயலாளர் கண்ணன், இளைஞர் மற்றும் இளம்பெண்கள் பாசறை மாவட்ட செயலாளர் கவியரசன், சிறுபான்மை பிரிவு மாவட்ட செயலாளர் பஷீர், அம்மா பேரவை மாவட்ட இணை செயலாளர்கள் கருப்பசாமி, கணேச பாண்டியன் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். மேலும் மாவட்ட MGR இளைஞரணி இணை செயலாளர் குடியரசு, மாநில வழக்கறிஞர் அணி துணை செயலாளர் ஈஸ்வரமூர்த்தி, தகவல் தொழில்நுட்ப பிரிவு மாவட்ட தலைவர்கள் நவீன் மற்றும் மோகன், மாவட்ட MGR மன்ற பொருளாளர் ராமசுப்பு உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். சிவகங்கையில் சுதந்திர போராட்ட வீரர் வீரபாண்டிய கட்டபொம்மனின் 267வது பிறந்த நாள் அதிமுக சார்பில் சிறப்பாக கொண்டாடப்பட்டது. சிவகங்கை அரண்மனை வாசல் பகுதியில் அலங்கரித்து வைக்கப்பட்ட கட்டபொம்மனின் திருவுருவப் படத்திற்கு அதிமுக மாவட்ட செயலாளரும் சட்டமன்ற உறுப்பினருமான PR செந்தில்நாதன் தலைமையில் மாலை அணிவித்தும் மலர் தூவியும் மரியாதை செலுத்தப்பட்டது. இந்நிகழ்ச்சியில் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர்கள், ஒன்றிய கழக நிர்வாகிகள் ஏராளமானோர் கலந்து கொண்டு வீரபாண்டிய கட்டபொம்மனுக்கு மரியாதை செலுத்தினர். ஈரோடு மாவட்டம் கவுந்தம்பாடியில் பெருந்துறை சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட சீலம்பட்டி பகுதியைச் சேர்ந்த கொங்குநாடு மக்கள் தேசிய கட்சி மற்றும் மாற்றுக் கட்சியைச் சேர்ந்த 50க்கும் மேற்பட்டோர் அதிமுகவில் இணைந்தனர். அதிமுக பேரூர் கழக செயலாளர் பழனிசாமி, ஒன்றிய கழக செயலாளர் ரஞ்சித்ராஜ் ஏற்பாட்டில் சட்டமன்ற உறுப்பினர் ஜெயக்குமார் தலைமையில் இந்நிகழ்ச்சி நடைபெற்றது. ஈரோடு புறநகர் கிழக்கு மாவட்ட கழக செயலாளரும் முன்னாள் அமைச்சருமான KC கருப்பணன் முன்னிலையில் கொங்குநாடு தேசிய கட்சி மற்றும் மாற்றுக் கட்சியைச் சேர்ந்தோர் அக்கட்சிகளில் இருந்து விலகி தங்களை அதிமுகவில் இணைத்துக் கொண்டனர். அதிமுகவில் இணைந்தவர்களுக்கு முன்னாள் அமைச்சர் கருப்பண்ணன் கழக துண்டினை அணிவித்து உற்சாக வரவேற்பு அளித்தார். இந்நிகழ்வில் கழக நிர்வாகிகள் ஏராளமானோர் பங்கேற்றனர். திருவள்ளூர் மாவட்டம் ஆவடியில் அதிமுக சார்பில் சமத்துவ பொங்கல் கொண்டாடப்பட்டது. ஆவடி மாநகராட்சி அருகில் நடைபெற்ற சமத்துவ பொங்கல் விழாவில் முன்னாள் அமைச்சரும் கழக சிறுபான்மை பிரிவு செயலாளருமான அப்துல் ரஹீம் பெண்களுக்கு அரிசி மற்றும் பொங்கல் தொகுப்புகளை வழங்கினார். தொடர்ந்து தூய்மை பணியாளர்கள் உள்ளிட்ட பெண்கள் பலருக்கு புடவைகளையும் ஏழைகளுக்கு அன்னதானமும் வழங்கினார். IT விங் பகுதி துணைத் தலைவர் ஜெயலட்சுமி தலைமையில் நடைபெற்ற விழாவில் வட்ட செயலாளர் பாஸ்கர் உள்ளிட்ட பலர் பங்கேற்றனர். பிரசித்தி பெற்ற சிதம்பரம் நடராஜர் கோயிலில் ஆருத்ரா தரிசன விழாவை ஒட்டி அதிமுக சார்பில் 2000 பேருக்கு அன்னதானம் வழங்கப்பட்டது. அதிமுக மாவட்ட செயலாளரும் சட்டமன்ற உறுப்பினருமான KA பாண்டியன் பங்கேற்று அன்னதானத்தை துவக்கி வைத்தார். தெற்கு கோபுர வாயில் முன்பு சாமி தரிசனம் செய்ய வரும் பொதுமக்களுக்கு அன்னதானம் வழங்கினார். நிகழ்ச்சியின் போது கழக நிர்வாகிகள் ஏராளமானோர் உடன் இருந்தனர். சுதந்திர போராட்ட வீரர் வீரபாண்டிய கட்டபொம்மனின் பிறந்த நாளையொட்டி அவரது திருவுருவப் படத்திற்கு அதிமுக பொதுச் செயலாளரும் எதிர்க்கட்சித் தலைவருமான எடப்பாடி கே பழனிசாமி மரியாதை செலுத்தினார். சென்னை பசுமை வழிச்சாலையில் உள்ள செவ்வந்தி இல்லத்தில் மலர்களால் அலங்கரித்து வைக்கப்பட்டிருந்த வீரபாண்டிய கட்டபொம்மனின் திருவுருவப் படத்திற்கு புரட்சித் தமிழர் எடப்பாடி கே பழனிசாமி மலர் தூவி மரியாதை செலுத்தினார்.
கோயம்புத்தூர் மாவட்டத்தில் நடைபெற்று வரும் எஸ்ஐஆர் சிறப்பு முகாம்களை முன்னாள் அமைச்சரும் அதிமுக தலைமை நிலைய செயலாளருமான SP வேலுமணி நேரில் ஆய்வு செய்தார். வரைவு வாக்காளர் பட்டியலில் விடுபட்டவர்களை மீண்டும் இணைக்கும் விதமாக வாக்குச்சாவடி மையங்களில் எஸ்ஐஆர் சிறப்பு முகாம்கள் நடைபெற்று வருகிறது. இந்த நிலையில் கோவை புறநகர் தெற்கு மாவட்டத்திற்கு உட்பட்ட எஸ்ஐஆர் சிறப்பு முகாம்களை முன்னாள் அமைச்சரும் அதிமுக தலைமை நிலைய செயலாளருமான SP வேலுமணி நேரில் ஆய்வு மேற்கொண்டதுடன் வாக்காளர்கள் மற்றும் BLO அதிகாரியிடம் குறைகளை கேட்டறிந்தார். இந்த ஆய்வின் போது கோவை புறநகர் தெற்கு மாவட்ட கழக இணை செயலாளர் மணிமேகலை, பகுதி கழக செயலாளர் விஸ்வநாதன், வார்டு செயலாளர்கள் சாய்ஷாம், கேபிள் சரவணன், அருண் பிரகாஷ், கண்ணையன் ஆகியோர் உடன் இருந்தனர். திருவண்ணாமலை மாவட்டம் கீழ்பெண்ணாத்தூர் தெற்கு ஒன்றியத்திற்கு உட்பட்ட ஆங்குணம் ஊராட்சியைச் சேர்ந்த அமமுக, பாமக உள்ளிட்ட மாற்றுக் கட்சிகளில் இருந்த 100க்கும் மேற்பட்டோர் முன்னாள் அமைச்சர் S ராமச்சந்திரன் முன்னிலையில் அதிமுகவில் இணைந்தனர். திருவண்ணாமலை கிழக்கு மாவட்ட கழக அலுவலகத்தில் ஒன்றிய கழக செயலாளர் இளங்கோவன் ஏற்பாட்டில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் கழகத்தில் இணைந்த புதிய நிர்வாகிகளுக்கு கட்சி வேட்டி மற்றும் துண்டு வழங்கி வரவேற்பு அளிக்கப்பட்டது. நகரம் தீப்பற்றி எரியும்போது நீரோ மன்னன் பிடில் வாசித்த கதையா, அவர் எதை பற்றியும் கவலை இல்லை. அதனால் அவருடைய கவலையெல்லாம் பார்த்தீங்கன்னா எதிர்வருக்கின்ற சட்டமன்ற தேர்தலில் குறுக்கு வழியில் எப்படியாவது வெற்றி பெற வேண்டும் என்பதற்கான அந்த யுக்திகளை தான் அவர் கையாளுறாரு. அதனால் அது கை கொடுக்க போவதில்லை. யுக்தினா தெரியல உங்களுக்கு. ஒவ்வொரு தொகுதியிலையும் இப்போதே பணத்தை எல்லாம் பதுக்கி வச்சிருக்கிறாங்க. அந்த பணத்தை கொண்டு எப்படியாவது வாக்காளர் விலைக்கு வாங்கி அதன் மூலம் ஒரு வெற்றி பெறலாம். அதான் தேர்தல் வாக்குறுதி பற்றி கவலைப்பட வேண்டிய அவசியமே கிடையாது. இங்கே பார்த்தீங்கன்னா ஆட்சியில் இல்லாத போது எதிர்க்கட்சியாக இருந்த சூழ்நிலையில் வாக்குறுதியில் அள்ளி வீசினீங்க. அந்த வாக்குறுதியை நிறைவேற்றிருந்தாலும் இன்றைக்கி எல்லாமே கேட்குறாங்க. இன்றைக்கி